காதலாகி கசிந்து கண்ணீர் மல்வது போல அந்த குழந்தைகளை அரவணைத்து அவர்கள் அனைவருக்கும் திங்கள் தோறும் உதவித்தொகையை வழங்கிய முயற்சியை அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் திருக்குறள் முற்றுவதல் முயற்சி என்பது குன்றக்குடியடிகளார் நிறுவிய திருக்குறள் பேரவை, இதர தமிழ் அமைப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இருந்தாலும் மஸ்கட்டில் இவர் மேற்கொண்டிருக்கிற முயற்சி நம்மை வியக்க வைக்கிறது. எனவே ஐயன் திருவள்ளுவர் நூலகம் நிறுவி தமிழகமெங்கும் திருக்குறளை பரப்ப எடுக்கும் தமிழக முதல்வர் இவர் ஆய்வுக்கட்டுரையில் அடங்கிய உள்ளடக்கத்தை அவருக்கு ஒத்த கருத்து என்பதனால் அவர் அண்மையில் நாளை இறுதி உரையில் அறிவிக்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு வருமான அறிக்கையை போல் நான் வழங்க இருக்கிறேன் என்று அவர் நேற்று பேசியது போல அந்த முயற்சியில் இந்த கருத்தும் இடம்பெறும். அதன் வழி வான்புகழ் வையகம் வள்ளுவம் வையகம் தழைக்க பயன்படும் என்ற மூதறிஞர் தமிழ்ச்செம்மல் வாசுபா அவர்கள் எழுதிய வள்ளுவத்தின் வழிநிலை இவருடைய கருத்தாக இருப்பதைக் கண்டு அவரை பாராட்டி, அடுத்ததாக மலேசிய பல்கலைக்கழகத்தின் வருகை தரு பேராசிரியர் CAL என்று சொல்லக்கூடிய இந்திய மொழிகளின் நடுவு நிறுவனமாக இருக்கக்கூடிய மைசூரில் அதனுடைய உதவி இயக்குநராக பல ஆண்டுகள் பணியாற்றி இந்த இந்திய மொழிகளில் பல பண்பாட்டு சூழலில் பல மொழிகளை கற்க விழையும் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து அரிய பணியை ஆற்றக்கூடியவர். அவர் புலம்பெயர்ந்த தமிழரும் மலேசிய தமிழரும் ஒரு சமுதாய மொழியியல் கண்ணோக்கு என்ற அரிய தலைப்பில் உரிய நேரத்தில் இந்த ஆய்வுரை வழங்கி இந்த அமர்வை அவர் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு வழங்கி அவரை வாழ்த்தி வரவேற்று ஆய்வுரை வழங்குமாறு உங்கள் சார்பில் அழைக்கிறேன். இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் இளமுருகன் அவருக்கும், இந்த ஆய்வரங்கத்தில் இதுவரை கட்டுரைகள் படித்த என்னுடைய நண்பர்களுக்கும், இங்கு பார்வையாளர்களாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் என்னுடைய கட்டுரையை படித்து விடலாம் என்றிருக்கின்றேன். ஒரு சில பிரச்சனைகளால் இதை பவர் பாயிண்டை நாம் இதை இயக்க முடியவில்லை. இந்த கட்டுரையின் தலைப்பு புலம்பெயர்ந்த தமிழரும் மலேசிய தமிழும் ஒரு சமுதாய மொழியியல் கண்ணோட்டம். மலேசிய தீபகற்பத்தில் ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் புலம்பெயர்ந்த இந்தியர்களின் வரவு அதிகரிக்க தொடங்கியது. இதற்கான முக்கிய காரணம் 1900 ஆண்டுக்கும் 1920ஆம் ஆண்டுக்கும் இடையில் பால்மர தோட்டங்களின் வளர்ச்சியால் மலேசியா ஒரு புதிய பரிணாமத்தை எதிர்கொண்டது. இதன் பயனாக மலேசியாவில் 1921ஆம் ஆண்டில் ஏறக்குறைய 47,000 ஆக இருந்த இந்தியர்களின் எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 62,200 ஆக உயர்ந்தது. மேலும் 1921ஆம் ஆண்டில் 12.4 விழுக்காடு இந்தியர்களே மலேசிய இந்திய பெற்றோருக்கு மலேசிய நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த விழுக்காடு 1947ஆம் ஆண்டில் 50 விழுக்காடாக உயர்ந்தது. மலேசிய இந்தியர்கள் இந்த நாட்டில் ஒன்றரை கலந்துவிட்டதையே இது காட்டுகிறது. 1930ஆம் ஆண்டுகளில் பெரும்பாலும் இந்தியாவில் உள்ள எல்லா இனத்தவர்களும் மலேசியாவில் காணப்பட்டாலும் ஏறக்குறைய 87 விழுக்காட்டினர் தென்னிந்தியர்களாகவே இருந்தனர். அதிலும் 90 விழுக்காட்டினர் தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ளவர்கள் ஆவர். இதன் காரணமாக மலேசியாவில் தமிழின் பயன்பாட்டை தனியாக கூற தேவையில்லை. தற்போதும் கூட இந்நாட்டில் தமிழின் பயன்பாடு வளர்ந்து கொண்டு வருவது மட்டுமல்லாமல் மிகவும் சிறப்பாக செழித்தோங்குகிறது என்று கூறினால் கூட அது மிகையாகாது. இருப்பினும் மலேசியாவில் வழங்கப்படும் தமிழையும் அதன் பயன்பாட்டையும் அங்கு காணப்படுகிற பல்மொழி சூழலின் அடிப்படையில் நோக்கும் நிலையில் பல அடிப்படை வேறுபாடுகளையும் தனித்தன்மை வாய்ந்த பயன்பாட்டினையும் காண முடிகிறது. பல்மொழிகள் பேசப்படும் மலேசியாவில் தற்போது ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட மொழிகளும் கிளை மொழிகளும் இருக்கின்றன. இந்த 3 மொழிகளில் அவற்றில் தேசிய மொழிகளாக கருதப்படும் மலாய், சீனம், தமிழ் ஆகிய 3
மொழிகளும் ஆங்கிலமுமே முக்கியமான மொழிகளாக சமுதாயத்தினரால் பற்பல சூழல்களில் பேசப்படுகின்றன. இந்த 3 மொழிகளுள் 65.1 விழுக்காட்டினர் மலாய் மொழியையும் 26 விழுக்காட்டினர் சீன மொழியையும் 7.7 விழுக்காட்டினர் பல இந்திய மொழிகளையும் பேசுகின்றனர். தமிழ் கல்வியானது மொழி வழி கல்வி, தாய்மொழி கல்வி ஆகிய 2 வகைகளில் நடைபெறுகிறது. அதாவது மலாய் மொழி, ஆங்கிலம் இவற்றை தவிர்த்து தொடக்கநிலை பள்ளிகளில் தமிழ் வழியாகவே எல்லா பாடங்களும் கற்பித்து தரப்படுகின்றன. இடைநிலை பள்ளிகளில் இருந்து உயர் சான்றிதழ் கல்வி வரையில் தமிழ் தனியாக ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகிறது. மலேசியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுள் ஒரு பல்கலைக்கழகத்தில் துறை சார்ந்த கல்வியாகவும் 2 பல்கலைக்கழகங்களில் 2ஆம் மொழி பாடமாகவும் தமிழ் மொழி கற்பித்து தரப்படுகிறது. மலாய் மொழி மலேசியாவில் ஆட்சி மொழியாக இருக்கிற காரணத்தாலும் மலேசியர் யாவரும் மலாய் மொழியை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினாலும் பெரும்பான்மையான இந்தியர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழோடு மலாய் மொழியிலும் புலமை பெற்றவர்களாகவே காணப்படுகின்றார்கள். மேலும் பன்மொழிகள் பேசப்படும் ஒரு நாட்டின் இலக்கணத்திற்கேற்ப மலேசியாவில் மலாய் மொழி பேசுவோர் மலாய், ஆங்கிலம், ஒரு சிலர் சீனம் மற்றும் தமிழ் முதலிய மொழிகளையும், தமிழ் மொழி பேசும் இந்தியர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழோடு மலாய், ஆங்கிலம், சீனம் ஆகிய மொழிகளையும் சூழலுக்கேற்ப பயன்படுத்துவதை அன்றாடம் பார்க்கலாம். இது பன்மொழி வழக்கு சூழலை கொண்ட ஒரு நாட்டின் பண்பாடாகும். இந்த காரணங்களால் மலேசிய தமிழில் மொழிக்கலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக மொழிக்கலப்பு என்பது பிற மொழிகளின் தாக்கத்தால் ஏற்படுவதாகும். அதாவது இதை புறத்தாக்கத்தின் விளைவு என்று அழைக்கலாம். ஆனால் மலேசியாவில் வழங்கப்படும் தமிழ் தனித்தன்மை வாய்ந்த தமிழாக காணப்படுகிறது எனும்பொழுது இதன் தனித்தன்மைக்கான மொழிக்கூறுகளை கீழ்வரும் 2 கருத்துகளின் அடிப்படையில் நோக்க வேண்டும். ஒன்று, புலம்பெயர்ந்த தமிழரால் தற்போதும் பயன்படுத்தப்பட்டு வரும் நல்ல பழைய சொற்கள். அவர்கள் மலேசியாவுக்கு வந்த நாட்களில் தங்களோடு எடுத்து வந்த அந்த சொற்களின் பயன்பாடு மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது, பன்மொழி சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கம். பழைய தமிழ் சொற்கள் காலப்போக்கில் மொழியானது மாற்றமடைந்து கொண்டு வருகிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்த உண்மை. இதை அடிப்படையாக கொண்டு பல மொழியியல் அறிஞர்கள் மொழி மாற்றத்தை பற்றி தங்கள் கருத்துக்களை பல கோணங்களில் ஆய்வு செய்து கூறியிருக்கிறார்கள். மொழியை தக்க வைத்தலுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதற்கான முக்கிய காரணங்களாக கார்ட்னர் என்பவர் வரலாற்று அடிப்படையிலான காரணம், அதாவது தாய் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து வேறொரு நாட்டில் குடியேறுதல், சமூகத்தினரால் விரும்பப்படுகிற மொழி பயன்பாடு, முதலாக தெரிந்து கொண்ட சொற்களை பயன்பாட்டில் இருந்து களைய விருப்பமின்மை ஆகிய 3 காரணங்களை குறிப்பிடுகிறார். ஆனால் மலேசிய தமிழை பொறுத்தவரையில் இந்த மொழி கூறுகளில் ஒரு சிலவற்றை பயன்பாடு மலேசிய தமிழர் புலம்பெயர்ந்த அக்காலத்தையே மொழி பயன்பாடு என்று கூறுவது பெரும்பாலும் ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் வேறு சில சொற்கள் இந்த மண்ணிற்கே உரிய தனிச்சிறப்புடன் வலம் வரும் சொற்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக பசியாறு என்ற ஒரு சொல்லை கூறலாம். இது பசி கூட்டல் ஆறு என்ற இதில் வருகின்றது. அடிக்கடி நாம் இந்த சொற்களை, இந்த சொல்லின் பயன்பாட்டை பார்க்கலாம். ஐயா, காலையிலே பசியாறி விட்டீர்களா, என்ன பசியாறினீர்கள் போன்ற வழக்கமான கேள்விகளில் கலந்துள்ள மொழி பயன்பாட்டு இந்த நாட்டிற்கே உரிய வழக்குகளாகும். ஓடு என்ற வினையின் பயன்பாடும் குறிப்பிடத்தக்கதாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன்.